ஹாய் ஹலோ மக்களே, வாங்க இன்றைக்கி இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3 டம்ளர் அளவுள்ள தண்ணி எடுத்துட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 3 டம்ளர் அளவு இடியாப்ப மாவு எடுத்துக்கலாம். இது ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போது ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் எடுத்துக்கிறேன். கொதிக்க வச்ச நீரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி சூடாக இருக்கிறனால கையால் கிளற முடியாதுங்க. நீங்கள் ஒரு கரண்டி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. இது வீட்டில் அரைச்ச இடியாப்ப மாவுங்க. கடையிலையும் இடியாப்ப மாவு விற்கிது, நீங்கள் அதையும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்த உடனே ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கையை வச்சு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இடியாப்ப மாவு கடையில் வாங்கினா பாரதி பிராண்டு தான் யூஸ் பண்ணுவோங்க. அது காரைக்குடியில் மட்டும் தான் விற்கும். காரைக்குடியில் உள்ளவங்க அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். இப்போ இடியாப்ப மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க இடியாப்பம் செய்யலாமா? இடியாப்பக்கட்டை அல்லது குழல் எடுத்துக்கோங்க. இப்போது இடியாப்பக்கட்டை 2 பக்கமும் நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துட்டு இடியாப்ப குழலுக்குள்ளே வச்சு அதை ஒரு இடியாப்ப தட்டு மேலே நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா இடியாப்ப தட்டுலையும் இடியாப்ப மாவை புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது இந்த இடியாப்ப தட்டு எல்லாத்தையும் இடியாப்ப ஸ்டாண்டில் வச்சுக்கலாம். ஒரு இட்லி சட்டி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொதிச்ச உடனே இந்த இடியாப்ப ஸ்டாண்டை இட்லி சட்டிக்குள்ளே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சூடான இடியாப்பம் ரெடி. இடியாப்பத்துக்கு ஊற்றிக்க தேங்காய் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது தேவையான தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதை நல்லா பல்ஸ் மோடில் திருவி எடுத்துக்கோங்க. இப்போது அதில் தேவையான அளவு சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து எடுத்துட்டு ஒரு ஃபில்டரில் இல்லை துணியில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான தேங்காய் பால் ரெடி. இடியாப்பத்துக்கு நாட்டு சக்கரை தேங்காய் பூ போட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா, பை பாய்.